கைஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இவ்வளோ பெரிய மலை ஏறிட்டு இருக்கிற கரிகாலன் ப்ரோவை பார்த்து நம்ம 999 நாள் நாங்கள் 2 பேரும் என்னென்ன அலப்பறையெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறதையும், நான் அங்கே போய் என்னென்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணேன், இதில் போனேன் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம் மக்களே, கரிகாலன் ப்ரோ கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக தான் இன்றைக்கி வந்திருக்கோம். கோயம்புத்தூர்லேருந்து பஸ் ஏறி கோவில்பட்டி போகிற பஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ஸ்டாப்பில் வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு பஸ் ஸ்டாண்ட்லாம் பயங்கரமாக ஒரு வியூ பாயிண்ட் விட்டுருந்தேன். ஸோ விட்டுட்டு அப்படியே பஸ்ஸில் ஏறி கிளம்பியாச்சு. 85 ரூபாய் என்னமோ அந்த பஸ்ஸில் வாங்குறதுக்கு வந்தாங்க. அப்படியே தூரத்துலேருந்து பார்த்தேன் மழையுமே ஓரளவுக்கு நல்லாவே தெரிஞ்சுது. பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு பேக் சீட்டுங்க சும்மா தூக்கி போட்டிருந்தா. அப்படி கிட்டத்தட்ட நம்ம இறங்க ஸ்டாப்மே வந்தாச்சு. இறங்கி கள்ளிமலையத்தில் இறங்கியாச்சு. கோயம்புத்தூர்லேருந்து வந்தீங்கனாலே நீங்கள் இந்த கள்ளிமலையத்தில் இறங்கிட்டீங்க அப்படின்னா பெஸ்ட்டு. ஏன்னா அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தான். நம்ம ஏதோ ஒரு வாக்கில் அங்கே ட்ராவல் பண்ணி போயிடலாம். இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இறங்கிட்டு இதெல்லாம் பேசிகிட்டு இருந்தேன். பட் மைக் ஆன் ஆகுதா இல்லைன்னு சொல்லி பார்க்காம விட்டேன். ஸோ அங்கேருந்து அப்படியே கரிகாலன் ப்ரோக்கு ஃபோன் பண்ணி பார்த்தேன். ஆள் மலையேறிட்டு இருக்கும் காரணமாக ஃபோன் எடுக்கல. சரி நம்ம ஒரு வாய் சாப்பிட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. பிக்கப் பண்ணுறதுக்கு நம்ம கரிகாலன் நண்பன் வரேன்னு சொல்லியிருந்தாரு. பட் அவர் இப்போ மலை ஏறிட்டு இருக்கும் காரணத்தினால ஃபோன் எடுக்கல. திடீர்னு எனக்கு ஒரு ஐடியா என்ன அப்படின்னா, சரி யாராவது லிஃப்ட் கொடுப்பாங்களா, நம்ம லிஃப்ட் அடிச்சு பார்ப்போம். ஏன்னா லிஃப்டெல்லாம் அடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. அப்படிங்கிறதுனால நான் லிஃப்ட் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கான்ஃபிடென்ட்டாக பிளான் பண்ணிட்டேன். இங்கே இருந்து பார்த்தா மழை அங்கே தெரிஞ்சுது. சரி யாராச்சும் லிஃப்ட் கொடுப்பாங்களா அப்படின்னு ரோட் ஓரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு நின்றுருந்தேன். சும்மா சரியான வெயில். லிஃப்ட் அண்ணன் நமக்கு லிஃப்ட் முடிச்சாரு. 200 ரூபாய்க்கு லிஃப்ட் கிடச்சிருக்கு. பிரச்சனை இல்லை, ஜாலியாக போகலாம். போயிட்டு மழை ஏறும். ஸோ ஃபைனலி 200 நம்ம இறங்கிட்டோம். எனக்கே ஒரு சரியான ரொம்ப நாளுக்கு அப்புறம் லிஃப்ட் அடிச்சிருக்கேன். லிஃப்ட் அடிச்சுட்டு கீழெல்லாம் இறங்கி பார்க்குறேன். சும்மா நல்லாவே இருந்துச்சுங்க. ஸோ இவ்வளவு க்ரீனாக இருக்கும்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் பரவாயில்ல. ஆக்சுவலாக ஒரு சில இடத்துலலாம் வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் அங்கே போய் நிறைய இடத்துல நிறையா பேசவே இல்லை. பூவெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சாமிக்காக தான் கட்டிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லை அங்கே வேறு ஏதாவது கோயில் இருக்கணும்னு எனக்கு பெருசாக ஹோட்டல்லாம் இருக்குது. அதாவது பெரிய ஹோட்டல்லாம் இது இல்லை, ரொம்ப வில்லேஜ் தான். ஸோ வந்தீங்கன்னா ஜஸ்ட் சாப்பிடலாம் அப்படிங்கிறதுனால ஒப்பீனியன் தவிர பெருசாக சாப்பிட முடியாது. ஓகே, இந்த மாதிரி சின்ன சின்ன வில்லேஜ்லேயும் ஒரு ஃபுட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம நாளைக்கு காலையில் இங்கே தான் இருப்போம். ஸோ மறக்காமல் இந்த ஹோட்டலில் ட்ரை பண்ணணும். எப்படி இருக்குது? பயங்கரமான ஒரு கொடூரமாக இருக்குது அப்படி தம்பி. பத்தாலே பயமாக இருக்குது. இதை 4 டைம் ஏறிட்டு இருக்காரு. வெயில் வேறு பாருங்க போட்டு பொழந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே நடந்து போயிட்டு சும்மா கீழே நின்று இருக்குலாம் அப்படியே பார்த்துட்டு ஜாலியாக போயிட்டாங்க. சுற்றியும் செம்மண்ணு, அந்த மலை இருக்காங்கட்டியா என்னன்னு சொல்லி தரல. பட் மழை இந்த சீசனில் இல்லாத காரணத்துக்கு சைடெலாம் அதெல்லாம் பார்க்க முடியல. இன்னுமே இது இருக்குது அப்படிங்கிறது ஒரு ஒப்பீனியன் தெரியல. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உடைச்ச எல்லா இடத்துலையுமே ஸோ இந்த மாதிரி கல் சுற்றியுமே இந்த மாதிரி ஆட்டாங்கல் கல்லுலாம் நிறையா செஞ்சு போட்டிருந்தாங்க. இப்போலாம் நிறைய கிரைண்டர் வந்துருச்சு. பட் இருந்தாலுமே ஆட்டாங்கல் செஞ்சுருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் பார்க்க நல்லா இருந்துச்சு. அப்படியே நான் கோயில்கிட்ட போயிட்டேன். மல்லீஸ்வரர் டெம்பிள். மல்லீஸ்வரர் டெம்பிள் அப்படி ஆக்சுவலாக மல்லீஸ்வரர் கோவில்னு சொல்லிட்டு அந்த ஊர் பேர் மல்லீஸ்வரபுரம்னு சொல்லிட்டு போல. ஸோ அந்த ஊரை தாண்டி நன்றி வணக்கம் அப்படிங்கிற மாதிரி அந்த போர்டில் போட்டிருந்தாங்க. அதையும் பார்த்தாச்சு. ஒரு 4 ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டாரா எனக்கு தெரியல. ஏன்னா 4 ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணால் கண்டிப்பாக ஃபோன் அடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் மலைக்கு அடிவாரத்துக்கிட்ட போய் அந்த சிவபெருமாள் கோவில்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ரொம்பவுமே பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். இப்போ அடிவாரெலாம் நின்றுருக்கோம். நம்ம ப்ரோ வருவார். ஸோ வந்தவொடனே நம்ம மீட் பண்ணிடலாம். பெருசாக க்ரௌடெல்லாம் எதுவுமே இல்லைங்க. ஒரு 20 பேர் அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி 999 நாளும் க்ரௌடெல்லாம் யாருமே பெருசாக எந்த க்ரௌடுமே இல்லை. இந்த கூடை பண்ணுறதுங்களாண்ணா? சரி சரிங்க. கூடையெல்லாம் பின்னி வச்சுருக்காங்க. ஒரு கூடை எவ்வளோ தாத்தா? அதுங்க 500 ரூபாய்ங்களா? எவ்வளோ நேரம் ஆகுங்க தாத்தா பின்னுறதுக்கு? ஒரு நாள். ஸோ அவருக்கு பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். இதிலலாம் தயவு செஞ்சு ரேட்டெல்லாம் குறைக்காதீங்க. ஏன்னா ஒரு நாளுக்கான ஒரு கூலியாக அவருக்கு 500 ரூபா தான். இதில் ஃபுட்டு, அவர் வீடு, ஸோ இதுக்கெல்லாம் நிறையா எக்ஸ்பென்சிவ் இருக்குது. நம்மலாம் எவ்வளோ சம்பாதிச்சிட்ருக்கோம். இதுக்கெல்லாம் ரேட்டை குறைச்சி பேசாதீங்க. மற்ற இடத்துல மாதிரி 500 ரூபானா ஓகே, அவரோட வாழ்வாதாரம் இதை நம்பி தான் இருக்குது. ஸோ குறைக்காம அப்படியே எவ்வளோ சொல்கிறாரோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிக்கலாம். சொல்கிறேன், வெளியெல்லாம் போனாங்கன்னா 1000 ரூபா கேட்பாங்க. அது இந்த இடத்துல நீங்கள் பின்னுறதுக்கு எடுத்து வரும்போது 500 ரூபா. பக்கத்தில் இருக்கிற மார்க்கெட்லாம் 1000 ரூபா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அப்படியே தாத்தாட்ட பேசிட்டு அப்படியே இந்த சைடு ரைட்டில் திரும்பி பார்த்தேன். இப்போ நம்ம ஏறதுக்கான உதவியாக இருக்குல்ல. ஸோ அந்த கம்பி எல்லாமே அந்த ஐயன் தான் நட்டு வச்சுருக்கேன்.
மேலே ஏறுறப்ப இருக்கிற கம்பி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாத்தா தான் நட்டு வச்சுருக்காரு. இப்போ கூட அந்த தாத்தா தான் வந்து அதை நட்டு வச்சுட்டு வராரு அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. அப்படியே தாத்தாட்ட கொஞ்சம் நேரம் அப்படியே பேசிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டேன். கிளம்பும்போது கரிகாலன்றவும் கீழே இறங்கி வந்துட்டாரு. அவரையும் பார்த்தாச்சு. பார்த்துட்டு 999 நாள் வீடியோ கண்டிப்பாக போட்டாகணும், எங்கேயாவது போய் எடிட் பண்ணி ஆகணும்னு சொன்னார். சரி நம்ம போகலாமேன்னு சொல்லிட்டு அந்த கள்ளிமந்தயம் அப்படிங்கிற ஊருக்கு வந்து நாங்கள் அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து அங்கே கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டோம். போகும்போது ஃபோனில் சார்ஜ் இல்லை, இந்த மாதிரி ஜிம்மில் போய் சார்ஜ் போட்டுக்கலாம், ஃபைல்லாம் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இது ஒரு ஜிம்முக்கு போய் பயங்கரமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல்லாம் வந்து எல்லாருமே ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருந்தாங்க. நானும் அங்கே போயிட்டு ஒரு சில என் ஃபோன்லாம் சார்ஜ் போட வேண்டியது இருந்துச்சு, கேமரா சார்ஜ் போட வேண்டியது இருந்துச்சு, அதை போட்டுக்கிட்டு இருந்தேன். யாரு ப்ரோ அங்கே போயிட்டு சும்மா இல்லாமல் நான் ஒர்க் அவுட் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தார். நாங்களும் பேசிவிட்டு அங்கேருந்து எடிட் பண்ணுறதுக்காக கிளம்பிட்டோம். எடிட் பண்ண போகிறோம். ஸோ அப்படியே இதெல்லாம் நான் வீடியோவாக போடுறேன். கரிகாலன் 99 நாள் என்ன எடுத்து போச்சு அப்படின்னு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு நாள் வீடியோ போடுறோம், அவர் எவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படிங்கிறது பாருங்க. இந்த லாங் வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுங்க. ஒவ்வொரு நாளும் மலை ஏறிட்டு வந்துட்டு, அதாவது 3 மணி நேரம் மலை ஏறிட்டு வந்துட்டு 3 மணி நேரம் திரும்பி எடிட்டிங் பண்ணிட்டு அப்லோட் பண்ணுறதுக்கு பெரிய வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு 2 மணி நேரம். நாங்கள் ஃபுல்லாக இந்த ஊரில் தான் இருப்பேன் நான். அதாவது வீடியோ எடிட்டிங் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீடியோ அப்லோட் பண்ணி முடிச்சு அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கே கிளம்புவேன். ஒவ்வொரு நாள் இது மாதிரி தான் போயிட்டு 1000 நாள் இது மாதிரி தான் கஷ்டப்பட்டுருக்குறோம். இன்னொன்று என்னன்னா அவருக்கு இதில் எந்த இன்கமும் வரல. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நான் ஃபாலோ பண்ண மக்களுக்காக மட்டும்தான் இதை பண்ணுறேன். ஸோ நான் 1000 நாள் சேலஞ்ச் முடிக்கணும், அதுக்காக தான். எடிட்டிங் ஸ்டூடியோவை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஒரு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இது சிரிக்கிறதுக்கு இல்லை, ஸோ கஷ்டப்பட்டு அதாவது கிட்டத்தட்ட இப்போ 1.5 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காரு. ஃபாலோவர்ஸ் வச்சிருந்துமே வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல எடிட் பண்ணுறாரு அப்படிங்கும்போது எந்த மாதிரி ஒரு அங்கீகாரம் கிடைக்காம இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டுமே ஸோ இப்படி ஒரு இடத்துல தான் வந்து விசிட் பண்ணி எடிட் பண்ணிருக்காரு. ஸோ கண்டிப்பாக நம்மளோட ஆதரவு வேணும். அதுக்கப்புறம் அங்கே ஒரு 4 மணி நேரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் தொடர்ச்சி எடிட் பண்ணிட்டே இருந்தோம். ஒரு 4 மணி நேரம் ஆச்சு. ஸோ 4 மணி நேரமாக இதுதான் வந்து எடிட்டிங் ஸ்பாட்டு. ஸோ இங்கே தான் உட்காந்து எடிட் பண்ணிட்டு இருக்கிறோம் பயங்கரமாக. உண்மையாலுமே ப்ரோவர் டிசிப்ளினை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவுமே பொறாமையாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் சாப்பிட்லான்னு. 4 மணி நேரம் சாப்பிட போகிற இறந்து குடிக்க போகிறவாங்க. அங்கேருந்து சாப்பிட்டு ப்ரோ வந்து பயங்கரமாக ஃபோன் பேசிட்டு இன்னொரு ப்ரோ கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அவரும் அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சுட்டு நாங்களும் உடனே தர போகலான்னு முடிவு பண்ணிட்டோம். இது சென்னையாக்கூந்தன் வளர்ச்சின்னு ஒரு ஊரை தாண்டி நம்ம நின்றுருக்கோம். அந்த ஊரில் எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அந்த ஊரை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். அப்படி ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. நான் அதுலேருந்து மீண்டு வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸோ இப்போ வந்து அந்த ஊரை தாண்டி நின்றுருக்கோம். நானும் ப்ரோ ஃபோன் பேசிட்டு இருக்கேன் மறுபடியும். நானும் அங்கே கொஞ்சம் நேரம் ஃபோன் பேசிட்டு அங்கேருந்து நம்ம சரி ஒட்டனத்தரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ரொம்பவுமே பசிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். ஓகே வாங்க கடைக்கு பழக்கடைக்கு போய் ஜூஸ் குடிக்கலாம்னு சொல்லிட்டு நம்மளை கூப்பிட்டு போனார். ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸும் வாங்கி கொடுத்தாரு. அப்புறம் குடிச்சிட்டு நாங்கள் அப்படியே அங்கேருந்து மெல்ல உடனே தர ரூமுக்கு கிளம்பினாலும் கிளம்பிட்டோம். போகிறப்ப நாங்கள் அப்படியே ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக பேசிகிட்டே போயிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க. ஒன்றாகி போச்சு. ஸோ 1 மணி வரைக்கும் ப்ரிப்பரேஷன் போயிருக்குன்னு. ஸோ அந்த ப்ரிப்பரேஷன்லாம் உள்ள நம்ம பண்ணிட்டு நாங்கள் அதுக்கப்புறம்லாம் சாப்பிட்டு சும்மா 1 மணி வரைக்கும் பேசிகிட்டு இருந்துட்டு வெளியே வந்து வியூ பாயிண்ட்லாம் ரசிச்சுட்டு பயங்கரமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக எங்களுக்கு ஒரு ஆக்டர் சார் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் பண்ணி கொடுத்தாரு. ரூமு ஃபுட்டு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு ஸோ ப்ரோக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு நாங்கள் அதெல்லாம் பற்றி கொஞ்சம் நிறைய பேசிகிட்டு இருந்தோம். மணி 1 ப்ரோ மணி வந்து டைம் காட்டு டைம் வந்து நம்ப மாட்டீங்க. மணி வந்து 1 ஆச்சு. 1 வரைக்கும் மரண ப்ரப்போஷனு. அண்ணன் வந்து வேறு ரூமில் தூங்க போயிட்டாரு. நாங்கள் இந்த ரூமில் தூங்க போகிறோம். ஸோ 5 மணிக்கு எழுந்திரிச்சு காலையில் ஷார்ப்பாக வந்து ப்ரோ முடிக்கிறாரு. அவ்வளோதான். கலக்கிறோம், தட்டுறோம், தூக்குறோம், வரலாறு படைக்கிறோம். பாய் கைஸ், தூங்க போகிறோம்.